தியானம் 27. ஆத்தும நேசரின் சிரசு 2ஆம் பங்கு. வேத பகுதிகள். போர்ச்சேவகர் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். மத்தேயு 27:37. போதனை. இரட்சகருடைய திரு சிரசை குறித்து முந்தின தியானத்தில் 2 குறிப்புகளை ஆராய்ந்தோமே. வேறு சில விஷயங்களை இப்பொழுது ஆராய்வோம். மேலே காட்டிய வசனங்களினால், முதலாவதாக இயேசுவின் சிரசில் முள்முடி சூட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். இரட்சகர் முள்முடி சூட்டப்பட்டதை பரிசுத்த லூக்கா தவிர மற்ற 3 சுவிசேஷகரும் சொல்லுகிறார்கள். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யும்படி முள்முடி சூட்டி தண்டித்தான். இரண்டாவதாக, இயேசுவின் சிரசில் அடித்தார்கள். அவர் முதுகிலும் கன்னத்திலும் முகத்திலும் அடிபட்டதோடு தலையிலும் அடிபட்டார். செங்கோல் என்று பரியாசமாக யூதர் கொடுத்த நாணல் கோலையே பிடுங்கி முள்முடியின் மேல் அடித்து அழுத்தினார்கள். அதோடு கூட அநேகர் தங்கள் விரல்களை மடக்கி குட்டினார்கள். மூன்றாவதாக, இயேசுவின் சிரசுக்கு மேல் ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டது. இந்த வாசகம் 4 சுவிசேஷகராலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவை ஒன்றுக்கொன்று வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டிருந்தாலும் பொருளில் ஒன்றுதான். அவர்களில் பரிசுத்த யோவான் காட்டிய வாசகமே பூரண வாசகம் என்று சொல்ல வேண்டியது. அதாவது, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. 4 சுவிசேஷகரும் காட்டிய வாசகத்தில் உள்ள வார்த்தைகளில் ஒன்றையும் விடாதபடி பூரணமாய் அமைத்து ஒரு வாசகம் எழுதினால், நசரேயனாகிய இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்றாவது, யூதருடைய ராஜாவாகிய இவன் நசரேயனாகிய இயேசு என்றாவது இருக்க வேண்டியது. யூதருடைய ராஜா என்ற வார்த்தைகள் 4 சுவிசேஷகராலும் வரையப்பட்டிருக்கிறது. இரட்சகருடைய சிரசுக்கு மேல் வைக்கப்பட்ட வாசகத்திலோ நசரேயன் இயேசு ராஜா என்ற 3 வார்த்தைகள் விசேஷித்தவைகள். நசரேயன் என்ற பதம் இரட்சகரின் தீர்க்கதரிசன தொழிலையும், இயேசு என்ற பதம் அவருடைய ஆசாரியத்துவத்தையும், ராஜா என்னும் பதம் அவருடைய ராஜத்துவத்தையும் குறிக்கின்றன என்று சொல்ல வேண்டியது. ஆகவே நமது இரட்சகரின் முத்தொழிலும் சிலுவையின் மேல் சிலுவையின் மூலமாய் விளம்பரம் பண்ணப்படுகிறது. தியானிப்போமா? ஆத்துமாவே, இயேசுவின் சிரசின் மேலிருக்கும் முள்முடியை நோக்கி தியானம் செய். அவர் பிலாத்துவின் நியாயஸ்தலத்தில் உள்ள ஒரு அறையிலிருந்து முள் கிரீடத்தோடு எழுந்தருளியாகிறார். அவர் எனக்காக மனுடவதாரம் எடுக்கும்படியாக பரலோகமாகிய தங்க அரண்மனையிலிருந்து புறப்பட்டு அதன் பொத்தள வீதிகளை கடந்து வச்சிற்கல் மதிலை தாண்டி இரத்தின வாசல்களில் மிதித்த போது அவர் சூரியனாய் என் விசுவாச கண்ணுக்கு விளங்கினார். வாசல் காக்கும் தூதர் தங்கள் வெள்ளி எக்காலங்களை பலமாய் ஊதி, தங்கள் பொன் சுரமண்டலங்களால் சேனைகளுடைய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன என்று வாழ்த்தினதை என் ஆத்துமா கேட்டது. அவருடைய வஸ்திரம் ஒளிமயமாயும் வெள்ளைப்போளம் சந்தனம் லவங்கம் இவைகளின் மனமாயும் இருந்தது. அவர் மரியம்மாளின் மாம்ச வாசலை கடந்து புறப்பட்ட போது பரலோக தூதர் அனைவரையும் பூலோகத்தில் கண்டேன். அவர்கள் பாடலையும் கேட்டேன். அவருடைய சிரசில் தேவனுக்கு மகிமை,
பூமிக்கு சமாதானம், மனுஷருக்கு பிரியம் என்ற வாசகத்தை என் விசுவாச கண் கண்டது. இப்பொழுது அவர் பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளிருந்து வருகிறார். அவர் ரூபம் என் ஆத்துமாவை கீழே தள்ளிவிடுகிறது. என் கண்களை கசக்கி நீராய் பொழிகிறது. காலை தடுமாற செய்து மூளையை சிதறடிக்கிறது. ஆவியில் துயராக்கினையை கொளுத்தி பெருமூச்சால் புகையச் செய்கிறது. உடம்பை சிலிர்க்கச் செய்கிறது. உடம்பில் சிவப்பங்கி, கையில் முள்தடி, சிரசில் முள்முடி, முகத்தில் உமிழ்நீர். இதென்ன காட்சி! இதென்ன துயர காட்சி! இதென்ன வியாகுல காட்சி! எல்லாவற்றுக்கும் மேலாக என் சொந்த பாவங்களே பிலாத்தின் அரண்மனைக்குள் என் இயேசுவை காலா கோலமாக்குகின்றன. ஆதியில் பிசாசு சர்ப்பத்துக்குள் புகுந்து ஆதி தாய் தந்தைகளை வியாகுலத்துக்குட்படுத்தினது. என் இளவயதின் பாவங்களும் வாலிபத்தின் பாவங்களும் முதிர்வயதின் பாவங்களும் பலருக்குள் சென்று பல மாதிரியாக வேஷம் போட்டு என் இரட்சகரை துன்பப்படுத்துகின்றன. என் பாவங்களில் சில சவுக்குக்குள்ளும், சில மூங்கில் தடிக்குள்ளும், சில சிவப்பங்கிக்குள்ளும், சில உமிழ்நீருக்குள்ளும், சில முள்முடிக்குள்ளும் புகுந்து கொண்டே என் ஆத்தும நேசரை அவமானப்படுத்துகின்றன. என் அக்கிரமங்களில் சில அன்னாவாகவும், சில காய்பாவாகவும், சில யூதாஸாகவும், சில பேதுருவாகவும், சில சேவகராகவும், சில யூதராகவும், சில பிலாத்துவாகவும், சில ஏரோதுவாகவும் மறுரூபப்பட்டு அதிகாரம் செய்கின்றன. என் தோஷங்களில் சில ஆணியாகவும், சில சுத்தியாகவும், சிலுவையுமாகவும் இருந்து என் இரட்சகரை பாடுகளுக்கு உட்படுத்துகின்றன. இவற்றையெல்லாம் என் ஆத்துமா விசுவாசத்தால் காண்கிறது. இரட்சகரே, இந்த பாவியையும் நீர் மறுபடியும் உமது கிருபையில் பங்கு பெற கூப்பிடுகிறீர். இதென்ன அன்பு! இது என்ன நேசம்! இரட்சகா, உமது தலையில் முள்முடியோ, கையில் மூங்கில் தடியோ! இது என் பாவமே. முகத்தில் உமிழ்நீரோ, முதுகில் வாரடியோ! இது என் பாவமே. காபிரியேலை கேள், மிகாவேலை செவிகொடு, தேவதூதரே வாருங்கள், வானாதி வானங்களே கேளுங்கள். சர்வலோக ராஜா பூலோக பட்டண பிரவேசம் வந்தபோது அங்குள்ள குடிகள் எல்லாரும் ஏகமாய் கூடி அவருக்கு பட்டத்து அங்கியாக ஒரு சிவப்பு சட்டையையும், செங்கோலாக ஒரு மூங்கில் தடியையும், கிரீடமாக ஒரு முள்முடியையும் இதோ வெகுமானம் பண்ணுகிறார்கள். இதைவிட அவமானம் உண்டோ? இந்த பெரும் பாவிகளில் நானும் ஒருவனாயிருக்கிறேன். என் குற்றத்தை இரட்சகரே மன்னியும், மன்னியும், மன்னியும். ஆத்துமாவே, இரட்சகர் முள்முடி சூடப்பட்ட பின்பு அந்த முள்முடியின் மேல் தடியால் அடிக்கப்படுகிறார். சத்துருக்கள் முன்போல் கையால் அடித்தால் தங்கள் கையில் முள் தைக்குமென்று எண்ணி அவருடைய கோலையே பிடுங்கி அவரை அடிக்கிறார்கள். இரட்சகா, நீ கன்னத்தில் அடிபட்டீர், முகத்தில் அடிபட்டீர், முதுகில் அடிபட்டீர், தலையாவது தப்பாதா? முள்முடி சூடுமுன் உமது சிரசில் பட்ட குட்டும் அடியும் போதாதா? முள்முடி மேலும் அடிபட்டு முள் அழுத்த வேண்டியதா? என் தலையின் மூளையால் நான் யோசித்து செய்த எல்லா பாவங்களும் நிவர்த்தியாகும் பொருட்டு உமக்கு சூடப்பட்ட முட்கிரீடத்தின் முள் உமது மூளை மட்டும் இறங்க வேண்டியதிருந்ததால் சத்துருக்கள் இப்படி உமது திரு சிரசில் அடித்து முள்ளை பதிய செய்கிறார்கள் என்று என் ஆத்துமா உணர்கிறது. சிலுவையில் தொங்குகையில் உமது சிரசின் மேல் ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்க என் சரீரத்தின் கண் காண்கிறது. என் ஆத்துமா இப்போது தியானிக்கிறது. பிலாத்து உமது மரணாக்கினையின் முகாந்திரத்தை சகலரும் அறிந்து கொள்ளட்டும் என்று நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தான். சிலர் அந்த வாசகத்தை மாற்றி யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதச் சொன்னார்கள். இனி அது மாற்றப்படுமா? பிலாத்துவா அப்படி எழுதினான்? இல்லை. அப்படி எழுதும்படி பிலாத்து தேவாவியால் கட்டாயம் செய்யப்பட்டான் என்றே என் ஆத்துமா உணர்கிறது. பிழையாம் இஸ்ரவேலை சபிக்க வாயை திறந்தாலும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாயிருந்தன. பிலாத்துவும் யூதரும் இயேசுவை அவமானப்படுத்த பிரயத்தனப்பட்டாலும் மகிமை வெளிப்படுத்தப்படுகிறது. பிலாத்து அதை மாற்ற அப்புறம் பிரியப்படவில்லை. நான் எழுதினதே என்று சொல்லிவிட்டான். இது என் ஆத்துமாவுக்கு சந்தோஷமாயிருக்கிறது. பிலாத்துவே, இந்த புத்தி முன் உனக்கு இருந்தால் உன்னை நீதிமான் என்று புகழுவேன். ஆத்துமாவே, அந்த வாசகத்தை படி. அதை காண்கிற அநேகர் தங்கள் தலைகளை துலுக்கி
உதட்டை பிதுக்குகிறார்கள். அநேகர் நீ யூதருடைய ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பரியாசம் செய்கிறார்கள். என் ஆத்துமா அந்த வாசகங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. நான் அவருடைய நிர்வாண கோலத்தையும் உமிழ்நீர் முகத்தையும் முள்முடி சூடியிருக்கும் சிரசையும் ஆணிகளில் தொங்கும் உடலையும் பார்த்து என் இயேசுவை அற்பமாய் எண்ணிக்கொள்ள மாட்டேன். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் எண்ணலாம். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு. மேய்ப்பனை விட்டு என்பது போலொத்த பல பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் இயேசுவின் சிரசின் மேல் தொங்கும் பலகைகளின் எழுத்துக்களையும் வாசகங்களையும் சரியாய் உணர்ந்து கொள்ளும்படி என் ஆத்துமாவுக்கு மத்தாப்பு வெளிச்சமாயிருக்கின்றன. நான் நாசரேத்திலிருந்து எழுந்தருளியான தெய்வீக தீர்க்க தரிசனிடத்தில் முழங்காலில் நின்று உபதேசம் கேட்பேன். பெத்லகேமில் பிறந்த இயேசுவாகிய தெய்வீக ஆசாரியரிடத்தில் நொறுங்குண்ட இருதயமாகிய என் பலியை சமர்ப்பிப்பேன். என் ராஜாவை பணிந்து குனிந்து வணங்குவேன். யூதரும் மற்ற அநேகரும் அலங்கோலமான ஒரு உடலை சிலுவையில் காண்கிறோம், முள்முடியையும் மேலெழுத்தையும் வாசகத்தையும் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். என் ஆத்துமாவோ அவைகள் ஒன்றையும் காண்கிறதில்லை. எனக்கு முட்கிரீடமல்ல ஜீவ கிரீடமும், நிர்வாண தேகம் அல்ல நீதியின் நிலையங்கியும், சிலுவை அல்ல சிம்மாசனமும், ஆணிகள் அல்ல அன்பும், பல பாஷையுள்ள வாசகம் அல்ல பல வருணமான வானவில்லும் தெரிகின்றன. முற்பிதாக்கள், தரிசனக்காரர், பரிசுத்தவான்கள், புலவர், தீர்க்கதரிசிகள், அரசர், ஆசாரியர் முதலிய பரிசுத்தவான்களின் ஆவிகள் சிலுவையின் முன்னின்று இரட்சகரை பணிகின்றன. தேவதூதரும் பரமண்டல அதிகாரங்கள் அனைத்தும் சிலுவையின் மேல் பறந்து நிழலிட்டு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானவர் சகல கனத்தையும் மகிமையையும் வல்லமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற பாத்திரராய் இருக்கிறார் என்று துயரமாய் பாடுகிறார்கள். என் ஆத்துமாவின் பரம காட்சி அதன் துக்கத்தை ஆற்றுகிறது. அது தன் ஆணவத்தில் இனி நிலைத்திராது. அது தன் பொறாமையை இனி ஸ்தாபிக்காது. அது சிலுவையின் முன் விழுந்து சிலுவையின் மேல் தொங்கும் தன் ராஜனை நமஸ்கரிக்கிறது. முள்முடி தாங்கும் சிரசே நமஸ்காரம், கோலடி தாங்கும் சிரசே நமஸ்காரம், தெய்வீக தீர்க்கதரிசியே நமஸ்காரம், தெய்வீக ஆசாரியரே நமஸ்காரம், தெய்வீக ராஜாவே நமஸ்காரம். இதை கேட்கிறவர்களே, நீங்கள் இப்பொழுது உங்கள் மனதில் இயேசு முள்முடி சூடினவராய் சிலுவையில் தொங்குவதை உணர்ந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து சற்று நேரம் வாய்விடாமல் மௌன தியானம் செய்யும்படி உங்களை விரும்பி கேட்கிறேன். ஜெபிப்போமா. மகா கிருபை பொருந்திய இயேசுவே, தேவலோக ஆடே, என் நித்திய பிரதான ஆசாரியரே, பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும். என் பாவங்கள் உமது திருச்சிரசில் முள்முடியாகவும் உமது சிரசின் மேல் அவமான வாசக பலகையாகவும் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் வாலிபத்தின் பாவங்களையும் மன்னித்து உமது பாடுகளின் ஆசீர்வாதங்களை அடியானுக்கு தந்தருளும். சர்வ உலகமும் உமது சிலுவையின் பாடுகளால் மீட்கப்படும்படி வந்த இயேசுவே, இந்த தேசத்தை உம்மை விசுவாசிக்கும் நாடாக்கும்படி உமது பரிசுத்த ஆவியை அனுப்பி அருளும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமேன்.